Hi friends, back to see you through this video. Hope you are all safe inside your house. Stay inside your house, don't go outside and stay safe. Okay, so in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல ஓவர்ஹெட்ஸ் பற்றி பார்க்க போறோம். ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் காஸ்ட் ஷீட் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஓவர்ஹெட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட பேப்பர் 3 தட் இஸ் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ஓவர்ஹெட்ஸ் பற்றி 2 சாப்டர் இருக்குது. Chapter 4 and Chapter 5. Chapter 4 overheads under absorption costing and Chapter 5 overheads under activity based costing. ஸோ ரெண்டுலேயே வந்து என்னன்னா நம்ம ஓவர்ஹெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓவர்ஹெட்ஸை எப்படி அப்சார்ப் பண்ணுறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன் Chapter 4 there's a method called absorption costing சொல்லி ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட். அந்த மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இன் Chapter 5 activity based costingல நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது absorption based costing, that is Chapter 4. Chapter 4 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்சார்ப்ஷன் என்ன அப்படின்னா ஓவர்ஹெட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா we call it as absorption. How we are recovering the overheads, because overheads are all indirect expenses. It is not related to ப்ரொடக்ஷன்ல சம்மந்தமே இல்லை. நான் ரா மெட்டீரியல் வாங்குறேன், அதில் வந்து லேபர் எம்ப்ளாய் பண்ணுறேன், அதெல்லாம் போக நிறைய செலவுகள் பண்ணுறேன் இன்டைரக்டா என் மிஷினுக்கு ஆயில் போடுறேன், என் மிஷின் டிப்ரிஷியேட் ஆகுது, வேற இது என்னோட சூப்பர்வைசர் இருக்காருக்கு அவருக்கு சேலரி போடுறேன். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், we have to charge it to the product, because இந்த காஸ்ட் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணி ஆகணும், ரெக்கவர் பண்ணி ஆகணும். How we will be recovering? Because மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும், லேபரை பொறுத்த வரைக்கும் we can straightly recover, because மெட்டீரியல் நம்ம கண்ணுக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை செய்யறதுக்கு 2 கிலோ ஆச்சு, 1 கிலோட ரேட் 3 ரூபா. ஸோ அப்போ 2 into 3 6 rupees is the cost of material. லேபர் 8 hours லேபர் ஒர்க் பண்ணாங்க, ஒரு மணி நேரத்துக்கு 5 rupees கொடுத்தேன். ஸோ அப்போ 8 into 5 40 rupees is the cost of labor அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாகவே தெரிஞ்சது. வேரஸ் இப்போ வந்து ஆயில் அண்ட் லூப்ரிகன்ஸ் யூஸ் பண்ணுறோம், நம்ம மிஷினுக்கு ஆயில் அண்ட் லூப்ரிகன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆயில் அண்ட் லூப்ரிகன்ஸ் இந்த ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு சொல்லி we cannot separate. It is difficult to separate. ஸோ அதை எப்படி நம்ம பண்ணுறோம்னா that is absorption. அதை வந்து என்ன பண்ணுவோம்னா அப்சார்ப் பண்ணுவோம். that is we are recovering the overheads. அதை வந்து என்னது ரெக்கவர் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெக்கவரை பொறுத்த வரைக்கும் in case of traditional overheads, in case of traditional absorption costing 2 ரேட்டில் நம்ம ரெக்கவர் பண்ணுவோம். ஒன் இஸ் லேபர் அவர் ரேட் ஆர் மிஷின் அவர் ரேட். 2 rate which is machine hour rate or labor hour rate. So machine hour rate, labor hour rate அது நம்ம எதை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா based on the nature of industry. என்னோட இண்டஸ்ட்ரியை பொறுத்து தான் நான் வந்து என்ன பண்ண போறேன், மிஷின் hour rate லேபர் hour rate சொல்லி இது பண்ண போறேன். In case my industry is லேபர் டாமினேட்டட், எல்லாம் வந்து லேபர் யூஸ் பண்ணா நான் நிறைய ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னா லேபர் அவர் ரேட்ல ஐ வில் பி ரெக்கவரிங் மை ஓவர்ஹெட்ஸ். ஆர் இன் கேஸ் என்னோட ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் மிஷின்ல தான் நான் நிறைய ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னா ஐ வில் பி ரெக்கவரிங் பேஸ்ட் ஆன் த மிஷின் அவர் ரேட். ஸோ திஸ் what I am going to apply depends upon the nature of industry. It is purely dependent on the nature of the industry. Industry பொறுத்து தான் I have to decide whether I have to go with labor hour rate or machine hour rate. அதை வச்சு I have to decide. Okay, so இதில் பேஸ் பண்ணால் நம்ம வந்து ரெக்கவர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து நான் ப்ராடக்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா லேபர் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் மெட்டீரியல்னா 2 kg ஆகுது 3 rupees அப்படின்னு சொல்லி நான் சார்ஜ் பண்ணிடுறேன். இது ஓவர்ஹெட்ஸ் எப்படி சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னா ஐ ஹவ் டு ஃபைண்ட் அ ஓவர்ஹெட் ரேட். இட் மைட் பி எய்தர் மிஷின் அவர் ரேட் ஆர் லேபர் அவர் ரேட். நான் வந்து என்ன கால்குலேட் பண்ணுவேன்னா ஒரு லேபர் அவர் ஒர்க் பண்ணா மை ஓவர்ஹெட் இஸ் 3 rupees. ஒரு மிஷின் அவர் ஓடிச்சுன்னா மை மிஷின் அவர் ரேட் இஸ் 2 rupees. அப்ப ஒரு ப்ராடக்ட் பண்றதுக்கு எவ்வளவு மிஷின் ஹவர்ஸ் ஆகுது, அதாவது ஒரு ப்ராடக்ட் பண்றதுக்கு எவ்வளவு லேபர் ஹவர்ஸ் ஆகுது. ஸோ மல்டிப்ளை பண்ணி ஐ வில் கெட் மை ஓவர்ஹெட். இவ்வளவு ஓவர்ஹெட்ஸ் தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு அப்சார்ப் பண்ணணும்னு சொல்லி ஐ வில் பி கெட். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்றோம், அப்சார்ப்ஷன் காஸ்டிங். ஸோ அப்சார்ப்ஷன் காஸ்டிங்ல என்ன பண்றோம், ஐ எம் அப்சார்பிங் மை ஓவர்ஹெட்ஸ் எய்தர் பேஸ்ட் ஆன் மை மிஷின் ஹவர்ஸ் ஆர் எய்தர் on my labor hours. So machine hour or labor hour depending upon the nature of industry, இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு ஹவர்ல I will be absorbing my overheads. Okay, so overheads பொறுத்த வரைக்கும் இன்னொரு இம்பார்ட்டன்டான டாபிக் என்ன அப்படின்னா overheads வந்து என்னது, நமக்கு வந்து நிறைய overheads இருக்கு. நாட் only ப்ரொடக்ஷன் overheads, அட்மினிஸ்ட்ரேஷன் overheads, சர்வீஸ் அண்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் overheads இருக்கு. ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது ப்ரொடக்ஷன் overheads. ஃபேக்டரியில நடக்கிற overheads நம்ம எப்படி ரெக்கவர் பண்ண போறோம், ஃபேக்டரியில் நடக்கிற ஓவர்ஹெட்ஸை எப்படி ரெக்கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சம் ஓவர்ஹெட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் பண்ணியிருப்போம்.
ஒரு ப்ராடக்ட் மட்டும் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அம் ஹேவிங் டூ ப்ராடக்ட்ஸ் லெட் அஸ் அஸ்யூம் A and B. A and B ன்னு சொல்லி ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு. A and B ன்னு சொல்லி ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு. A and B ன்னு ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு. ஸோ A ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் it is done through a machine. இதுல மிஷின் இன்வால்வ் ஆகுது, இல்ல மிஷினே இன்வால்வ் ஆகல. B ப்ராடக்ட் பண்றதுக்கு நோ மிஷின் இஸ் இன்வால்வ். A ப்ராடக்ட் பண்றதுக்கு மிஷின் இன்வால்வ் ஆகுது, B ப்ராடக்ட் பண்றதுக்கு மிஷின் இன்வால்வே ஆகல. ஸோ அப்ப நான் என்ன பண்ணலாம்? இஃப் ஐ எம் இன்கரிங் ஆயில் அண்ட் லூப்ரிகன்ஸ் எக்ஸ்பென்ஸ் எனக்கு வந்து இன்கர் ஆகுது. ஆயில் அண்ட் லூப்ரிகன்ஸ் எக்ஸ்பென்சஸ் இஸ் இன்கர். இட்ஸ் அ இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இட்ஸ் அ ஓவர்ஹெட். ஓகே, ஸோ அது நம்ம ஓவர்ஹெட்ஸ் வந்து இப்போ சார்ஜ் பண்றப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம ஏக்கு சார்ஜ் பண்ணுமா பிக்கு சார்ஜ் பண்ணணும் பார்த்தோம்னா இட் கேன் பி சார்ஜ் என்டையர்லி டு ஏ. என்டையரா என்ன பண்ணிடலாம்? ஏகே சார்ஜ் பண்ணிடலாம். பிகாஸ் மிஷின் ஆயில் அண்ட் லூப்ரிகன்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மிஷினுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஏக்கு மட்டும் நம்ம மிஷின் யூஸ் பண்றேன், பிக்கு ஐ எம் நாட் யூசிங் எனி மிஷின். அப்ப பிக்கு வந்து என்னது? ஆயில் அண்ட் லூப்ரிகன்ஸ் எக்ஸ்பென்ஸ் ஒன்று நடக்காது. ஸோ அப்ப என்ன பண்ணோம் நம்ம? இட் இஸ் என்டையர்லி சார்ஜ்டு டு ஏ. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் அலோகேஷன். இப்போ என்ன பண்றேன்? நான் ஆயில் அண்ட் லூப்ரிகன்ஸ் எக்ஸ்பென்ஸை ஐ அம் ஜஸ்ட் allocating entirely to product A. I am allocating entirely to product A. So இந்த மாதிரி நான் ஒரு ப்ராடக்ட்டுக்கோ ஆர் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கோ என்டையரா சார்ஜ் பண்ண முடியுது அப்படின்னா we call it as allocation. So எல்லா ஓவர்ஹெட்ஸும் allocate பண்ணிரோம்னா no, it's not possible because in case oil and lubricant expenses நமக்கு வந்து சேமா வந்துச்சு. இதுக்கு வந்து நோ மிஷின், B does not involve any mission. ஸோ அதனால வந்து பிக்கு போகாது, ஏக்கு மட்டும் போகும். ஸோ ஐ எம் அலோகேட்டட் டு ஏ அலோன். வேற சூப்பர்வைசர் இருக்காரு, அவர் ஏயும் மானிட்டர் பண்ணுவாரு, பியும் மானிட்டர் பண்ணுவாரு. ஸோ அப்போ நம்ம ஏ ஆர் பி ஏதாச்சும் ஒன்றுக்கு அலோகேட் பண்ண முடியுமா? நோ, நம்ம ஏதாச்சும் ஒன்றுக்கு அலோகேட் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவோம்னா ஐ ஹாவ் டு டிவைட் இன்டு ஏ அண்ட் பிக்கு பிரிச்சு கொடுக்கணும், ஏக்கும் கொடுக்கணும் பிக்கும். பிகாஸ் இஸ் ஒர்க்கிங் ஃபார் போத் ப்ராடக்ட் ஏ அண்ட் ப்ராடக்ட் பி. அது வந்து என்னது? ப்ராடக்ட் ஏக்கும் வேலை பார்க்கறது, ப்ராடக்ட் பிக்கும் வேலை பார்க்கறது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஏக்கும் பிரிச்சு கொடுக்கணும், பிக்கும் பிரிச்சு கொடுக்கணும். ஸோ அது வந்து we will be distributing on certain basis. ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்றதா we call it as apportionment. We call it as apportionment. அதாவது என்ன பண்ணுவோம்? நம்ம பிரிச்சு கொடுக்கறதுல வந்து என்னது? we call it as apportionment because I am just separating a portion to each. So நான் எப்படி பிரிச்சு கொடுக்கிறது? So based on the base, அதுக்கு certain base ஒரு நம்மளா ஒரு பேஸ் எடுத்து பிரிச்சுக்கலாம். But they should be logical because supervisor salary ன்னு வச்சுக்கிறோம். So supervisor salary அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நம்ம இந்த ப்ராடக்ட் எவ்வளவு நேரம் வேலை பார்த்துருக்காரு, இந்த ப்ராடக்ட் எவ்வளவு நேரம் வேலை பார்த்துருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அந்த அவர் பேசிஸ்ல ஐ கேன் செப்பரேட் இட். வேற ஆயில் அண்ட் லூப்ரிகன்ஸ் எடுத்துக்கிறோம். ஆயில் அண்ட் லூப்ரிகன்ஸ் இன்கேஸ் ரெண்டு இதுலயுமே மிஷின் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். ஏ ஆல்சோ ஹேவிங் மிஷின், பி இஸ் ஆல்சோ ஹேவிங் மிஷின். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம்? ஆயில் அண்ட் லூப்ரிகன்ஸ் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் மிஷின் ஹவர்ஸ் யூஸ். பிகாஸ் ஏல வந்து நிறைய நேரம் மிஷின் யூஸ் பண்ணியிருக்கேன், பில வந்து நிறைய நேரம் கம்மியான ஹவர்ஸ் மிஷின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஒர்க். அண்ட் நெக்ஸ்ட் ரெண்ட் வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு பில்டிங்ல மொத்தமா தான் கொடுப்போம். I will not be paying for certain building. ஒவ்வொரு பில்டிங்கு தனித்தனியா நான் ரெண்ட் கொடுக்க மாட்டேன், மொத்தமா தான் ரெண்ட் கொடுப்பேன். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம்? பேஸ்ட் ஆன் த ஏரியா ஸ்பேஸ் பேஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணலாம்? பிரிக்கலாம். அதுக்கப்புறம் இபியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா I will be having a one single meter box. ஒரு சிங்கிள் மீட்டர் பாக்ஸ் தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? அப்பயே வந்து என்ன பண்ணணும்? எவ்வளவு நேரம் மிஷின், எத்தனை மிஷின் ஹவர்ஸ், ஏ டிபார்ட்மெண்ட் எவ்வளவு மிஷின் ஹவர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, பி டிபார்ட்மெண்ட் எவ்வளவு மிஷின் ஹவர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும்? நம்ம இபிஐயும் நான் வந்து என்ன பண்ணணும்? பிரிச்சு போடணும். ஸோ பேஸ்ட் ஆன் சம் ஒரு லாஜிக்கல் பேஸ் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஓவர்ஹெட்ஸ் ரெண்டு டிபார்ட்மெண்ட் ரெண்டு ப்ராடக்ட்டுக்கு என்ன பண்ண போறோம்? அப்போர்ஷன் பண்ணணும். ஓகே, அப்போர்ஷன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் allocate பண்ணணும். If it can be transferred to a single product or single department as a whole அப்படி பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா it is called as allocation. allocate பண்ணி முடிச்சிட்டு ஒரு சில expenses it will be for two departments or two products as a whole. ரெண்டு ப்ராடக்ட் அந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்ந்து பண்ணிருப்போம். அதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அப்போர்ஷன் பண்ணுவோம். அதை வந்து என்னது? அப்போர்ஷன் பண்ணணும். ஓகே, so these are the first two steps. first one என்ன பண்ணனும்? allocate பண்ண ட்ரை பண்ணனும். allocate பண்ண முடிஞ்சிச்சு, மற்றதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணனும்? அப்போர்ஷன் பண்ணனும். ஓகே,
ஸோ அலோகேஷன் அண்ட் அப்போர்ட்மெண்ட் ப்ராடக்ட் வைஸ் தான் பண்ணணும்னு இல்லை. அலோகேஷன் அண்ட் அப்போர்ட்மெண்ட் நாட் ஒன்லி ப்ராடக்ட் வைஸ் தான் ஃபுல்லாக பண்ணணும் அப்படி இல்லை. சம்டைம் வில் பி அலோகேட்டிங் ஆர் அப்போர்ஷன் டிபார்ட்மெண்ட் வைஸ் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சர்டன் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஏ டிபார்ட்மெண்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸும் பண்ணுவோம் ஒய்யும் பண்ணுவோம். அதே மாதிரி பி டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும், அதில் என்ன பண்ணுவோம், எக்ஸும் பண்ணுவோம் ஒய்யும் பண்ணுவோம். பிகாஸ் ஏ இஸ் சர்டன் ப்ராசஸ், பி இஸ் சர்டன் ப்ராசஸ், அதர் ப்ராசஸ் சி வந்து என்ன பண்ணுவோம், ஏக்கு மட்டும் பண்ற மாதிரி. ஓகே, ஸோ வி மைட் பி நாட் ஒன்லி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட் வைஸ் பண்ண மாட்டோம். ப்ராசஸ் டிபார்ட்மெண்ட் ஏ இருக்கும், டிபார்ட்மெண்ட் ஏல வந்து என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட் எக்ஸ் ப்ராடக்ட் ஒய் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒய் இருக்கும், டிபார்ட்மெண்ட் ஒய்ல வந்து என்ன பண்ணுவோம், சாரி டிபார்ட்மெண்ட் பில வந்து என்ன பண்ணுவோம், எக்ஸ் பண்ணுவோம் ஒய் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் சி, அதுல வந்து என்ன பண்ணுவோம், எக்ஸ் பண்ணுவோம் ஒய் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு அலோகேட் டு திஸ் டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவேன், நான் அலோகேட் பண்ணுவேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து என்னது அலோகேட் பண்ணுவேன். ஸோ அப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் அலோகேஷன் ஆர் டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்போர்ட்மெண்ட் நடக்கும். ஸோ அலோகேஷன் இஃப் அ சர்டன் இஸ் entirely for department A, it is called as allocation. இப்போ ஓவர்ஹெட் வந்து என்னது, 3 டிபார்ட்மெண்ட்டுக்கே நடந்துச்சு அப்படின்னா I have to apportion it. if 3 டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் நடந்திருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் வந்து என்னது 30,000, அந்த கம்பெனி என்னோட ஃபேக்டரியோட ரெண்ட் வந்து என்னது 30,000, என்னோட ஃபேக்டரியோட ரெண்ட் வந்து 30,000, அது வந்து என்னது 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்க்கலாம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவேன், நான் அப்போர்ஷன் பண்ணுவேன். ஸோ the apportionment and allocation may be either product wise allocate and apportion பண்ணலாம். some or else என்னது, if I am having a somewhat complex business அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்ல ரெண்டு ப்ராடக்ட்டும் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவேன், நான் டிபார்ட்மெண்ட் வைஸ் அலோகேஷன் அண்ட் அப்போர்ஷன் பண்ணுவேன். டிபார்ட்மெண்ட் வைஸ் என்ன பண்ணுவேன், அலோகேஷன் அண்ட் அப்போர்ஷன் பண்ணுவேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன் we will be allocating and apportioning only department wise, because ஒரு சிங்கிள் டிபார்ட்மெண்ட்ல we will be producing multiple product. பிகாஸ் ப்ராசஸ் ஏன்னு எடுத்துக்கணும், டிபார்ட்மெண்ட் ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஏல நம்ம வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் பண்ணுவோம். டிபார்ட்மெண்ட் ஏல நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுவோம், மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் பிலே வந்து என்னது மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து we will be allocating and apportioning department wise. So in most of the cases and most of your questions you will be getting allocation and apportionment department wise தான் உங்களுக்கு வந்து என்னது allocation and apportionment பண்ணுவாங்க. ஸோ அதே நான் சேம் தான் அலோகேஷன்னா என்ன பார்த்தோம், ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் ஏல மட்டும் மிஷின் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். டிபார்ட்மெண்ட் பி அண்ட் டிபார்ட்மெண்ட் சில மிஷின் இல்லை, டிபார்ட்மெண்ட் ஏல மட்டும் மிஷின் இருக்கு. ஸோ இப்போ ஆயில் அண்ட் லூப்ரிகன்ட்ஸ் எக்ஸ்பென்சஸ் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், I can straight away allocate to department A. Because department A மட்டும் மிஷின் இருக்கு, மிஷினுக்கு மட்டும் நான் ஆயில் அண்ட் லூப்ரிகன்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். And for example ரெண்ட் வந்து என்னது my whole factory தான். ஸோ whole factoryக்குள்ள தான் என்னது A இருக்கு, B இருக்கு, C இருக்கு, A இருக்கு, B இருக்கு. ஸோ this is my factory. இங்க தான் வந்து என்னது A இருக்கு, B இருக்கு, C இருக்கு, A இருக்கு, B இருக்கு, C இருக்கு. ஸோ இதோட ரெண்டை வந்து என்ன பண்ணணும், நான் அப்போர்ஷன் பண்ணணும். பிகாஸ் இட் இஸ் ஷேர்ட் பை 3. ஸோ இங்க வந்து எல்லா பேசிஸ்ல அப்போர்ஷன் பண்ணணும் based on the area. ஸோ இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா let us assume it occupies 1/2 of the area, it occupies 1/4, it occupies 1/4. So அப்ப 2:1:1 and the ratio ல வந்து என்ன பண்ணனும், I have to apportion my rent. Okay, so this is allocation and apportionment. It can be either department wise or product wise, and mostly it will be department wise. Okay, so இப்ப எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ப்ராடக்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ப்ராடக்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் inside a factory we will be having process department A, process department B and process department C, and we will also have a department called canteen or department இருக்கும். Canteen since it is located within the factory, it is also a factory overheads. Canteen வந்து என்னது factory overheads தான். But canteen ல இருந்து we are not contributing to the product. That is our output, that is finished goods. Because canteen ல இருந்து ஒரு product வருது, but that is not our finished goods. ஆனா வெளியில யாருக்கும் விற்க போறது இல்ல. கேண்டீன் எதுக்கு வச்சிருக்கோம், என்னோட ஒர்க்கர்ஸ் வராங்க, அவங்களுக்கு வந்து என்னது சப்சிடைஸ் ரேட்ல லஞ்ச் ப்ரொவைட் பண்றதுக்காண்டி I am having a canteen. ஒரு கம்மியான விலைக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஒரு லஞ்ச் ப்ரொவைட் காண்டி நம்ம கேண்டீன் வச்சுக்கேன். அப்ப கேண்டீன்ல வர செலவு எல்லாமே நான் வந்து என்ன பண்ணணும், ப்ராடக்ட்டுக்கு சார்ஜ் பண்ண ஆகணும். பட் எப்படி சார்ஜ் பண்ண போறோம், பிகாஸ் கேண்டீன் டஸ் நாட் லீட் டு அ அவுட்புட். கேண்டீன்ல இருந்து வந்து ஒரு ஃபினிஷ்ட் குட்ஸ் வரல,
வர டிபார்ட்மெண்ட் ஏல இருந்தோ டிபார்ட்மெண்ட் பில இருந்தோ டிபார்ட்மெண்ட் சில இருந்தோ என்ன வருது ஒரு ஃபினிஷ் குட் வருது. whereas in case of கேண்டீன்ல இருந்து ஒரு ஃபினிஷ் குட்ஸ் which I am going to sell outside அப்படி எதுவுமே வரல. சோ அப்ப என்ன பண்ணணும், கேண்டீன்ல இருந்து வரத என்ன பண்ணணும் அப்படின்னா கேண்டீன்ல இருந்து வரத I have to redistribute to department A, B and C. சோ அப்ப நம்ம இங்க வந்து நமக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் டிபார்ட்மெண்டா நம்ம பிரிக்க போறோம். ரெண்டு டைப் ஆஃப் டிபார்ட்மெண்டா பிரிக்க போறோம். one is production department, another is service department. One is production department, another one is service department. So நம்ம வந்து என்னது production department and service department அப்படின்னு சொல்றோம். So for example இந்த canteen, அதுவும் boiler room, so pump room அதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா we call it as service room னு சொல்லுவோம். They are not providing, they are not involved in production of a product. அவங்கலாம் வந்து என்னது ஒரு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்றதுல இல்ல. That is the output in a sense. நான் வந்து என்ன மீன் பண்றேன், output in the sense I mean that the what time product I am going to sell to the market. நான் பண்றேன், நான் செல் பண்ண போற மார்க்கெட்ல நான் செல் பண்ண ப்ராடக்ட்டை they are not producing. Service department are not directly involved in production of a product which I am going to sell in the market. Whereas production departmentல வந்து அந்த மார்க்கெட்ல நான் என்ன ப்ராடக்ட் செல் பண்ண போறேனோ அதுல தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகே, சோ அப்ப வந்து என்ன பண்ணுவோம் நம்ம I am having two type of department, production department and service department. So நம்ம allocate பண்ணோம், apportion பண்ணோம். So allocate and apportionment ரெண்டு டிபார்ட்மென்ட்டுக்கு சேம் தான் பண்ணுவோம். allocate and apportionment ரெண்டு டிபார்ட்மென்ட்டும் சேம் தான் பண்ணுவோம். Okay, for example I am having a production department of P1, P2 and service department of S1 and S2. Okay, நாலு டிபார்ட்மென்ட் இருக்கு என் ஃபேக்டரிக்குள்ள. P1, P2 னு ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மென்ட், S1, S2 னு சொல்லி ரெண்டு சர்வீஸ் டிபார்ட்மென்ட் இருக்கு. ரெண்டு சர்வீஸ் டிபார்ட்மென்ட் இருக்கு. ஓகே, சோ allocation. ஓகே, allocation நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த மாதிரி தான். ஓகே, சோ வந்து என்னது allocate பண்றது இது. ஃபார் எக்ஸாம்பிள் it has a machine. P1 ல machine இருக்கு, P2 ல machine இல்ல, P2 ல machine இல்ல. ஓகே, சோ அதே மாதிரி ஓகே P1 ல machine இருக்கு, P2 ல வந்து machine இல்ல. சோ இங்க ரெண்டுலயுமே machine இல்ல. சோ அப்ப வந்து என்ன பண்ணுவேன், oil and lubricant. For example let us assume 10,000 வருது அப்படினா 10,000 I will be allocating to production department 1. production department 1 க்கு வந்து என்ன பண்ணிடுவேன், நான் 10,000 அப்படியே ஸ்ட்ரைட்டாவே allocate பண்ணிடுவேன். இங்கலாம் எதுவும் இருக்காது, இங்கலாம் எதுவும் இருக்காது. ஓகே, சோ நெக்ஸ்ட் ரெண்ட் எடுக்கணும். ரெண்ட். ஓகே, ரெண்ட் in a factory என்னது, இங்கலாம் P1 டிபார்ட்மென்ட், இங்கலாம் P2 டிபார்ட்மென்ட், இங்கலாம் S1 டிபார்ட்மென்ட், இங்கலாம் S2 டிபார்ட்மென்ட் and I am paying a rent of 40,000 and I am paying a rent of 40,000. so rent வந்து ஒரு ஃபேக்டரியில நாலு டிபார்ட்மென்ட் இருக்கு, 40,000. I am paying a rent of 40,000. so let us assume that நாலு டிபார்ட்மென்ட், 4 departments are occupying equal area. 4 departments are occupying equal area. so I will be apportioning 1:1:1 equally. நான் வந்து என்ன பண்ணிடுறேன், apportion பண்ணிடுறேன். so 40,000 நாலு டிபார்ட்மென்ட்டும் 10,000 10,000 10,000 10,000 சொல்லி apportion பண்ணிடுறேன். so இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். so I have just allocated. first step allocate பண்ணனும். allocate வந்து oil and lubricants ஒரு டிபார்ட்மென்ட்க்கு ஃபுல்லா allocate பண்ணிட்டேன். செகண்ட் ஸ்டெப் apportion பண்ணிட்டேன். so this is normal. எப்பவுமே allocation and apportionment வந்து production or service department, that is அதை இக்னோர் பண்ணிருங்க. allocation and apportionment பண்றப்ப வந்து என்னது production department or service department தான் சொல்லி இக்னோர் பண்ணிருங்க. அப்போ வந்து என்னது allocate பண்றப்ப either sometime it may have that S1 ல மட்டும் மிஷின் இருக்கும். so அப்ப S1 க்கு மட்டும் நான் என்ன பண்ணலாம், allocate பண்ணலாம். so allocation and apportion பண்றப்ப I should not check whether it is a production department or service department. Okay, so allocation and apportionment க்கு வந்து the classification வந்து irrelevant. இந்த classification வந்து irrelevant. Okay, so allocation and apportionment முடிஞ்சிருச்சு அப்படினா என்ன பண்ணனும் அப்படினா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் S1 and S2 ல இருந்து என்ன இல்ல, ஒரு ஃபைனல் அவுட்புட் இல்ல. S1 and S2 ல இருந்து என்னது, ஒரு ஃபைனல் அவுட்புட் இல்ல. சோ அப்ப என்ன பண்ணனும், S1 and S2 ல ஃபைனல் அவுட்புட் இருந்தா தான் இத வந்து என்ன பண்ண முடியும், 10,000 இதோட காஸ்ட். அப்ப ஒரு ஃபைனல் அவுட்புட் இருந்தா தான் என்ன பண்ண முடியும், 10,000 வெளியில இருந்து ரெக்கவர் பண்ண முடியும். I am not having a final output. எனக்கு ஒரு ஃபைனல் அவுட்புட்டே இல்லையே. சோ அப்ப நான் எங்க இருந்து ரெக்கவர் பண்றது? சோ நான் அப்ப என்ன பண்ணனும் அப்படினா I have to distribute. இத வந்து என்ன பண்ணனும், இந்த 10,000 திரும்பி இந்த ரெண்டு டிபார்ட்மென்ட்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணனும். So S1 and S2 வந்து என்ன பண்ணனும், S and ரெண்டு சர்வீஸ் டிபார்ட்மென்ட் அவங்களோட ஓவர்ஹெட்ஸ் வந்து என்ன பண்ணனும், திரும்பி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மென்ட்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணனும். என்ன டிபார்ட்மென்ட்க்கு, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மென்ட்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணனும். எப்படி நம்ம டோட்டலா நாலு டிபார்ட்மென்ட்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோமோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண என்ன பண்ணனும், சர்வீஸ் டிபார்ட்மென்ட் have to distribute their overheads to the production department. சர்வீஸ் டிபார்ட்மென்ட் அவங்களோட ஓவர்ஹெட்ஸ் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மென்ட்ஸ்க்கு திருப்பி கொடுக்கணும். So this is called as
reapportionment. This is called as reapportionment. So apportionment நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஓவர்ஹெட்ஸ் நாலு டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம வந்து பிரிச்சு கொடுக்கறது வந்து என்னது அப்போர்ஷன்மென்ட்னு பார்த்தோம். இப்போ வந்து என்னது ரீஅப்போர்ஷன்மென்ட். இப்போ வந்து என்னது ரீஅப்போர்ஷன்மென்ட். ஸோ ரீஅப்போர்ஷன்மென்ட்னா என்ன பார்க்கிறோம், நம்ம சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஓவர்ஹெட்ஸ் வந்து திரும்பி கொடுக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் அப்போர்ஷன் பண்ணி கொஞ்சம் 10,000 சொல்லி ஒரு ஓவர்ஹெட்ஸ் வாங்கிச்சு, அந்த அமௌண்ட் வந்து என்ன பண்றாங்க, இட் இஸ் ரீடிஸ்ட்ரிபியூட்டிங் டு த two production departments P1 and P2 க்கு என்ன பண்ணுது, redistribute பண்ணுது. Okay, that is reapportionment. Okay, so இதுதான் மூணு கான்செப்ட். நம்ம வந்து என்னது ஓவர்ஹெட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஓவர்ஹெட்ஸ் பிரிக்கிறதுல வந்து என்னது மூணு கான்செப்ட் தான். ஒன் இஸ் அலோகேஷன், செகண்ட் ஒன் இஸ் அப்போர்ஷன்மெண்ட், தேர்ட் இஸ் ரீஅப்போர்ஷன்மெண்ட். அலோகேஷன், அப்போர்ஷன்மெண்ட். ஸோ இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போகணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும், எப்பவுமே அலோகேட் பண்ணணும், எதுதான் ஃபுல்லா இருக்குன்னு பார்க்கணும். ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபுல்லா சார்ஜ் பண்ண முடியுதா, அதை ஃபர்ஸ்ட் சார்ஜ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அப்போர்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், அப்போர்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்போர்ஷன் பண்ண பிறகு தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். அப்போர்ஷன், அலோகேஷன் அண்ட் அப்போர்ஷன் முடிஞ்ச பிறகு தான் we have to consider the classification of production and service department. அலோகேஷன் அண்ட் அப்போர்ஷன் பண்றப்ப சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணணுமா, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் மட்டும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி never get confused. Okay, so allocation and apportion பண்றப்ப simply keep your mind blank that there is no classification of production and service department. Only when it come to reapportionment, allocation and apportion முடிஞ்ச பிறகு reapportion பண்றப்ப தான் வந்து என்ன பண்ணணும், you have to find out which is the production department, which is the service department. அப்போ உங்களுக்கு வந்து என்னது production department, service department ஞாபகத்துக்கு வந்தா போதும். ஓகே, சோ இதை நம்ம எப்படி பிரிச்சு கொடுக்க போறோம், இதை நம்ம வந்து எப்படி பிரிச்சு கொடுக்க போறோம்னு சொல்லி நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுலேயே வந்து என்னது மூணு சிச்சுவேஷன் வரும். இதுலேயே வந்து ரீஅப்போர்ஷன்மெண்ட்ல வந்து மூணு சிச்சுவேஷன் நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அப்பயே பார்த்த மாதிரி let us assume P1 P2ன்னு சொல்லி ரெண்டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு, S1 S2ன்னு ரெண்டு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் we are having two service department which is S1 and S2 சொல்லி ரெண்டு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. சோ இவங்களோட வேலை என்ன இருக்கும் அப்படின்னா, these two will be providing service to P1 and P2. S1 வந்து என்னது P1 க்கு சர்வீஸ் பண்ணும், P2 க்கு சர்வீஸ் பண்ணும். S2 வந்து என்னது P1 க்கு சர்வீஸ் பண்ணும், P2 க்கு சர்வீஸ் பண்ணும். இது மட்டும் தான் பண்ணும். ஓகே, it will not be servicing to S2. So on the service department provides service only to the production department. Service department provides service only to the production department. Service department என்ன பண்ணும், production department க்கு மட்டும் தான் சர்வீஸ் பண்ணும். ஓகே, this is one situation. இது ஒரு situation. So இந்த situation வந்து ரொம்ப சிம்பிள். இந்த situation வந்து என்னது ரொம்ப சிம்பிள். Second situation. So second situationல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, S1 S2 P1 P2. ஓகே, S1 வந்து என்ன பண்ணும், P1 க்கு சர்வீஸ் பண்ணும், P2 க்கு சர்வீஸ் பண்ணும். S2 P1 க்கு சர்வீஸ் பண்ணும், P2 க்கு சர்வீஸ் பண்ணும். So this is the first situation. இல்ல ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா, S1 will also provide service to S2. S1 will also provide service to S2. S1 வந்து என்ன பண்ணும், S2 க்கு சர்வீஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததுல வந்து என்னது, S1 will provide only service to the production department. Okay, S2 provides service only to the production department. Second situation la enna varudhu, S1 will provide service to production department and also to the other service department. Okay, S2 வந்து என்ன பண்ணும், S2 provides service only to the production department, but S2 வந்து என்ன production department தான் பண்ணுது. S1 மட்டும் என்ன பண்ணுது, production department க்கு சர்வீஸ் பண்ணுது, another service department க்கு சர்வீஸ் பண்ணுது. Okay, so we will first நம்ம இந்த ஸ்டெப்பை பார்ப்போம், இந்த சிச்சுவேஷன் பார்ப்போம். So first situationல என்ன பண்ணலாம் அப்படின்னா, we have to redistribute and the distributing para enadhu direct redistribution. First situation வந்து என்னது, direct redistribution. Okay, first situation. So நம்ம first situation ஒரு example பார்ப்போம், அடுத்த second situation போவோம். Okay, so first situation ல வந்து என்ன பார்த்தோம், நம்ம S1 and S2 provide service only to the production department. Production department மட்டும் சர்வீஸ் பண்ணுவாங்க. So அந்த situationல reapportion பண்ற மெத்தட் பேர் என்ன சொன்னோம், direct redistribution மெத்தட்ல வந்து என்ன பண்ணோம், reapportion பண்ணோம். சோ அந்த எக்ஸாம்பிள்ல நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி ரெண்ட் மொத்தம் நம்ம பார்த்தோம். ஓகே, let us assume அத மொத்தம் நம்ம இது பண்ணோம். சோ ரெண்ட் எவ்வளவு பார்த்தோம், S1 க்கு 10,000, S2 க்கு 10,000.
ஓகே S1 க்கு 10000 S2 க்கு 10000 சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் S1 வந்து என்ன பண்ணிருக்கு P1 க்கு சர்வீஸ் பண்ணிருக்கு P2 க்கு சர்வீஸ் பண்ணிருக்கு S2 என்ன பண்ணிருக்கு P1 க்கு சர்வீஸ் பண்ணிருக்கு P2 க்கு சர்வீஸ் பண்ணுவோம் சோ நம்மளோட வேலை நம்ம ரீஅப்போர்ட்மென்ட்ல என்ன பண்ண போறோம் இந்த 10000 P1 and P2 க்கு பிரிச்சு கொடுக்க போறோம் இந்த 10000 என்ன பண்ண போறோம் S2 ஓட 10000 P1 and P2 க்கு பிரிச்சு கொடுக்க போறோம் சோ இது எப்படி பிரிச்சு கொடுக்க போறோம் அப்படினா based on percentage of service S1 ஒரு சர்வீஸ் பண்ணிருக்கா S1 சர்வீஸ் யார் பண்ணிருக்கு P1 and P2 க்கு சர்வீஸ் பண்ணிருக்கு P1 and P2 க்கு சர்வீஸ் பண்ணிருக்கு P1 க்கு எவ்வளவு சர்வீஸ் பண்ணிருக்கு P2 க்கு எவ்வளவு சர்வீஸ் பண்ணிருக்கு for example S1 has provided 70% of the service to P1 and 30% of the service to P2 so அப்ப அந்த 10000 70% P1 க்கு கொடுக்கணும் 30% P2 க்கு கொடுக்கணும் okay similarly S2 வந்து என்ன பண்ணிருக்கு P1 க்கு 40 அதோட 40% ஆஃப் சர்வீஸ் வந்து P2 க்கு பண்ணிருக்கு and P1 க்கு P2 க்கு 60% ஆஃப் சர்வீஸ் பண்ணிருக்கு சோ புரியுதா S1 வந்து யாருக்கு சர்வீஸ் பண்ணிருக்கு P1 and P2 க்கு S1 சர்வீஸ் பண்ணிருக்கு சோ P1 க்கு எவ்வளவு % சர்வீஸ் பண்ணிருக்கு 70% out of his total 100% of service 70% has gone to P1 and balance 30% has gone to P2 similarly S2 ஓட 100% of services ல 40% of service has gone to P1 and 60% of service has gone to P2 okay so இதான் நடந்திருக்கு so நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இந்த 10000 இருக்கா இத இந்த ரேஷியோல பிரிச்சு போட்டுறலாம் இத வந்து என்ன பண்ணிடலாம் இந்த ரேஷியோல பிரிச்சு போட்டுறலாம் so அப்ப வந்து 70% that is 7000 goes to P1 and 3000 goes to P2 அதே மாதிரி S2 ஓட 10000 ல 4000 goes to P1 and 6000 goes to P2 so this is something that direct redistribution இது வந்து direct redistribution because S1 வந்து என்ன பண்ணுது S1 and S2 has provided service only to the production department மட்டும் தான் வந்து என்ன பண்ணிருக்கு சர்வீஸ் பண்ணிருக்கு சோ வந்து என்ன பண்றேன் நான் டைரக்ட்டா ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சேன் so this is my first situation இதான் என்னோட first situation நம்ம பார்த்த மாதிரி என்னது S1 and S2 provide service only to the production department so அப்போ வந்து apportionment எப்படி பண்ணுவோம் reapportionment direct redistributionல முடிச்சிரோம் okay so this is the first situation so second situation ல நம்ம பார்த்தது அதே P1 P2 S1 S2 so அதே மாதிரி அப்போர்ஷன் பண்ணி எவ்வளவு வருது 10000 so இங்க நம்ம பார்த்த மாதிரி அடிஷனலா வந்து P1 S1 and S2 P1 and P2 S1 வந்து யாருக்கு சர்வீஸ் பண்ணுது S1 வந்து P1 க்கு சர்வீஸ் பண்ணுது P2 க்கு சர்வீஸ் பண்ணுது S2 வந்து P1 க்கு சர்வீஸ் பண்ணுது P2 க்கு சர்வீஸ் பண்ணுது and next additionally இன்னொரு எக்ஸ்டென்ஷன் பார்த்தா என்னது S1 will provide service to S2 so என்னது S1 வந்து என்ன பண்ணுது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மென்ட்க்கு சர்வீஸ் பண்ணுது அது போக இன்னொரு சர்வீஸ் டிபார்ட்மென்ட்க்கும் சர்வீஸ் பண்ணுது whereas S2 வந்து என்னது S2 provides service only to the production department this is the second situationல ஒரு சர்வீஸ் டிபார்ட்மென்ட் இன்னொரு சர்வீஸ் டிபார்ட்மென்ட்க்கு சர்வீஸ் பண்ணுது but இன்னொரு சர்வீஸ் டிபார்ட்மென்ட்க்கு சர்வீஸ் பண்ணல okay so புரியுதா நான் வந்து இன்னொரு if I am S1 நான் வந்து என்ன பண்றேன் I am providing service to S2 but I am not receiving any service from S2 நான் வந்து S2 க்கு சர்வீஸ் மட்டும் பண்றேன் but S2 ல இருந்து என்ன பண்ணல சர்வீஸ் எதுவும் ரிசீவ் பண்ணல okay so in that situation நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படினா we will be following a method called step ladder method or non reciprocal service method அப்படினு சொல்லலாம் so இங்க என்ன பண்ண போறோம் அப்படினா just similar தான் அதே மாதிரி தான் என்ன பண்றாங்க S1 வந்து போன சிச்சுவேஷன்ல P1 and P2 க்கு மட்டும் சர்வீஸ் பண்ணாங்க பட் ஆனா இந்த சிச்சுவேஷன்ல அடிஷனலா யாருக்கு S2 க்கு சர்வீஸ் பண்றாங்க ஓகே அதே மாதிரி S2 வந்து யாருக்கு பண்றாங்க like the last situation P1 and P2 so S1 ஓட 100% of services let us assume it is providing 30% of the service to P1 60% of the service to P2 and balance 10% of service to S2 okay அதே மாதிரி S2 வந்து எவ்வளவு S2 provides 40 so S2 department provides service
P1 க்கு 40% and P2 of P2 க்கு 60% of services பண்ணுது. So இங்க நம்ம reapportion பண்றப்ப first of all we have to start with S1. First of all compulsory வந்து என்னது S1 ல தான் ஸ்டார்ட் பண்ணனும். whereas in case of வந்து என்னது direct redistribution ல வந்து we can start either with S1 or S2. whereas in case of step method கண்டிப்பா S1 ல தான் ஸ்டார்ட் பண்ணனும் because S1 provides to S2. S1 வந்து என்னது S2 க்கு கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுது. சோ அதனால என்ன பண்ணனும் S1 ஓட ஓவர்ஹெட்ஸ் S2 க்கு கொஞ்சம் reapportion பண்ணனும். S1 ஓட ஓவர்ஹெட்ஸ் S2 க்கு கொஞ்சம் reapportion பண்ணனும். Okay, so we will see. So 30 60 10. So அப்ப P1 P2 S1 S2. Okay, P1 ல வந்து எவ்வளவு 10000 இருக்கு, P2 ல 10000 இருக்கு, S1 ல வந்து 10000 இருக்கு. ஆஃப்டர் எல்லாம் அப்போர்ஷன் காணப்பா. சோ நம்ம ரீஅப்போர்ஷன் பண்றது ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வந்து S1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். சோ S1 ஓடது P1 க்கு எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படினா இது வந்து என்ன ரேஷியோல 30% 60% 10%. சோ அப்ப 10000 ல 3000 P1 க்கு, P2 க்கு 6000 and next S2 க்கு 1000. ஓகே, சோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படினா S2 ஓட ஓவர்ஹெட்ஸ் எவ்வளவு இருக்கு 11000 இருக்கு. S2 ஓட ஓவர்ஹெட்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு 11000 இருக்கு. S1 வந்து என்ன ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு because அதெல்லாம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. P2 க்கு 16000 இருக்கு, P1 ல வந்து எவ்வளவு இருக்கு 10000 இருக்கு. ஓகே, சோ நம்ம இப்போ எவ்வளவு இருக்கு 11000 இருக்கு. சோ 11000 நம்ம என்ன பண்ணனும் பிரிச்சு கொடுக்கணும், not the 10000. we have to reapportion the 11000 overheads because 11000 எப்படி வந்துச்சு நான் வந்து என்னது S1 ல இருந்து சர்வீஸ் வாங்கிட்டேன். சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் S2 has received service from S1 ல இருந்து என்ன இருக்கு சர்வீஸ் ரிசீவ் ஆயிருக்கு. சோ அதனால என்ன பண்ணனும் நம்ம S1 ஓட ஓவர்ஹெட்ஸ் எனக்கு கொஞ்சம் அப்போர்ஷன் ஆகி வந்திருக்கு, ரீஅப்போர்ஷன் ஆகி வந்திருக்கு. So அதையும் சேர்த்து I am having a overhead of 11,000. So அப்ப நம்ம என்ன பண்ணனும் 11,000 தான் என்னது P1 and P2 க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணனும். 11,000 தான் என்னது P1 and P2 க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணனும். ரேஷியோ வந்து எவ்வளவு 40% 60%. So 40% 60%. So 40% வந்து எவ்வளவு 4400, 60% வந்து எவ்வளவு 6600. ஓகே, சோ அப்ப வந்து இங்க வந்து என்ன ஆயிடும் 0 ஆயிடும். சோ அப்ப இந்த டிபார்ட்மென்ட்க்கு மட்டும் I will be having a overhead. So இங்க வந்து எவ்வளவு so இங்க 13000. சோ இங்க வந்து எவ்வளவு 17400 இருக்கும். இங்க வந்து 22600. So P1 ஓட ஓவர்ஹெட்ஸ் வந்து 17400 and P2 ஓட ஓவர்ஹெட்ஸ் 22600. ஓகே, சோ திஸ் இஸ் வந்து இதுதான் வந்து ஸ்டெப் மெத்தட் சிச்சுவேஷன் 2 ஸ்டெப் மெத்தட்ல வந்து இப்போதான் நம்ம வந்து என்ன பண்ணனும் கால்குலேட் பண்ணனும். ஓகே, so this is all about step method. இதான் வந்து என்னது step method. okay, so situation 1 and 2 நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். overheads வந்து என்னது reapportionmentல situation 1 and 2 we have discussed in this video. We will discussing the situation 3 in the next video. situation 3 பத்தி நம்ம next videoல நம்ம பாப்போம். okay, and thank you. Stay safe inside your house.